வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. என்ன வீடியோனாங்க, இப்போது இந்த ஆண்மை குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மாத்திரைக மருந்துக, லேகியம் அது இதெல்லாம் இந்த டிவிலேயும் செல்லுலேயும் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா அவ்வளோ நேரம் இருக்குது, அதை சாப்பிட்டா இவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது ஜென்ஸ் நல்லா கவனிக்கணுங்க. நம்மளுடைய உடம்பு தாங்க மூலாதாரம். இயற்கை தேவையே இல்லை, செயற்கை தான் நம்மளுடைய வீரம். செயற்கையை நம்ம உடம்புங்க, இயற்கையை நம்ம உடம்பு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உடம்பு வீணாக போயிடும், பலவீனமாகி போயிடும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசாகும்போது நீங்கள் சேரில் உட்கார்ற அளவுக்கு ஆகி போயிடும். புரிஞ்சுக்குங்க நல்லா. என் பேர் ஜெகநாதன். என்னங்க, என் பேர் ஜெகநாதன், கோயமாட்டை சேர்ந்தவன். நான் உங்கள் நல்லதுக்காக இந்த வீடியோ போடுறேன். என்ன தெரியுங்களா, என்ன உணவு தாங்க ஆண்மை விருத்திக்கு வர்றதுக்கு, ஆண்மை நல்ல சக்தி உள்ள இருக்கு, ஆண்மை உடம்புல ஊறுறதுக்கு என்ன தெரியுங்களா, உணவு. நல்ல சாப்பாடு ஆர்கனைசேஷனான சாப்பாடு சாப்பிடணுங்க. அந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆண்மை விருத்தியாகும். அதை விட்டு போட்டு நீங்கள் அவன் சொல்கிறான் லேகையம், இவன் சொல்கிறான் லேகையம், இவன் சொல்கிறான் ஆண்மைக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி செயற்கையானதை நீங்கள் செஞ்சீங்கன்னால் உங்கள் உடம்பு பலவீனமாகி பல சீக்கு காலாயிருவீங்க. நீங்கள் இருக்கிறதும் போயிடும், லொல்லக்கண்ணா மாதிரி ஆகி போயிடும். புரிஞ்சுதுங்களா? நல்ல உணவு எடுத்துக்குங்க. எப்படி உணவு எடுக்கணுன்னு அதை கூட நான் சொல்கிறேன், சரிங்களா? நல்ல உணவு எடுங்க. நல்லா வாக்கிங் போகும்போது இந்த நரம்புகள் உடம்புகள் எல்லா இடத்துலையும் நல்லா அந்த வாக்கிங் போகும்போது நல்லா வேலை செய்யும். பிளட்டெல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கிறதெல்லாம் ஒரு செம்மையை இப்படி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் உடம்புக்குள்ளே. ஒன்று. ரெண்டாவது, காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு டம்ளர் 100 மில்லி சுடுதண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகிறீங்க. வாக்கிங் போயிட்டோன்னே காஃபி எல்லாம் குடிக்காமல் டைரெக்டாக டிஃபனுக்கே போயிடுறீங்க. டிஃபன் எப்படி சாப்பிடணும்? 4 இட்லி, 2 முட்டை, 1 டம்ளர் பால். மத்தியானம் நல்ல வெஜிடபிள்ஸு, கிட்டத்தட்ட வெஜிடபிள்ஸ்னால் ஒரு 100 அளவு 2 பொரியல் சாப்பிட்ணுங்க. 2 பொரியல் சாப்பிட்ணும். முதல் பொரியல் தான் அதிகமாக சாப்பிட்ணும், வெஜிடபிள் பொரியல். சோத்தை சாப்பிட்டிங்கன்னா பொரியல் சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ணுங்க. சாம்பாரோட கொஞ்சம், ரசத்தோட கொஞ்சம். என்னங்க, சாப்பாட்டு ருசிச்சு சாப்பிடணுங்கிறேன். அதில் ஈடுபாடு ஆகி சாப்பிடணும். சாம்பாரில் கொஞ்சம் நல்லா வயிறு பிடிச்சி சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டு தயிரோடு சாப்பிட்ணுங்களா? வாரத்தில் 2 தடவை மீன் சாப்பிட்ணும், மீன் ஃபிஷ். அப்புறம் ஆட்டுக்கறி ஆண்மையை ரொம்ப தூக்கி கொடுங்க. அந்த மாதிரி ஆட்டுக்கறி நீங்கள் வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கணும். 2 தடவை எடுத்துகிட்டு என்னங்க, எக்கு அடிக்க ஒரு தடவை எடுத்துக்கணுங்க. முட்டை எடுத்துக்கணும். பூரா இது நான் சொல்கிறது பூரா ஆர்கனைசேஷன் உணவு. இந்த உணவு எடுத்தாவே போதும், ஆண்மை விருத்திக்கு வந்துடும். கீரை வாரத்தில் 3 நாளைக்கு சேர்த்திக்கணும். பச்சைக்கீரையை கூட சாப்பிடலாம். நீங்கள் கேரட்டு, பீன்ஸு பொரியலெல்லாம் அப்படியே வாரி வலித்து உள்ளுக்குள்ளே போடணுங்க. அதில் ஈடுபாடு வரணும். சும்மா அப்படிங்க ஊறுகாய் மாதிரியெல்லாம் நக்கிட்டு ஜெட்டில் இருந்துட்டு கையை கழுவிட்டு ஓகே அவிச்சு வரா அப்படின்னீங்கன்னா என்னங்க, அது சரிப்பட்டு வராது. புரிஞ்சுதுங்களா? ஆண்மை தாங்க முக்கியம். நமக்கு 50 வயசு வரையில் ஆண்மை வேணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க, சரிங்களா? அதுக்கு வேண்டி நான் எதுக்காக இது எவ்வளோ பாடுபட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா, செயற்கை மருந்து நீங்கள் வாங்கக்கூடாது, நீங்கள் உங்கள் உடம்புல செலுத்தக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.